வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல தாங்க நம்ம சின்ன முட்டம் மீன்பிடி துறைமுகத்துக்கு மீன் வாங்கலான்னு போய்ட்டுருக்கோம். நைட்டு ஒரு 10, 10:30 மணி இருக்குங்க. அப்போ தான் கிளம்பி போனோம். மொத்த மணி 4 பேர் தான் போனோம். அப்புறம் ஒரு வழியாக துறைமுகத்துக்குள்ளே வந்துட்டோம். அங்கே தொழிலுக்கு போயிட்டு வந்த போட்ஸ் எல்லாம் அப்படியே வெளியே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்னு பார்த்து போனால், சரி இருட்டில் சரியாக ஒன்றுமே பார்க்க முடியல. அதனால் திருப்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம அடுத்து நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு மீன் வாங்கலான்ட்டு போகிறோம். போய் பார்த்தா நம்ம போன டைமே ஆல்ரெடி கிட்டத்தட்ட 11 மணி ஆகிட்டு. 11 மணி ஆகும்போது ஏகதேசம் இருக்க கூட்டங்கள் மக்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. சரி, நமக்கு இன்றைக்கி மீன் நல்லா சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம மீன் வாங்க போயாச்சு. ஆனால் மீனும் நல்லா சீப்பாக தான் அங்கே இருந்துச்சு. ஒன்றும் அவ்வளோ விலைகள்லாம் இல்லை. போன வாரத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சீப்பாக தான் இருந்துச்சு. 11 மணிக்கு தான் நம்ம உள்ளே போனோம். மீன் துறைமுகத்துக்குள்ளே போனோம். போய்கிட்டு ஏலம் எடுக்க எல்லா ஏலத்தையுமே பார்த்தோம். என்னென்ன மீன்லாம் இருக்குது, நம்ம எப்படி வாங்கலாம், நம்ம என்ன மீன் வாங்கணுங்க டிசைட் பண்ணவே இல்லை. அங்கே போய்ட்டு மீன் என்ன விலைக்கு போகுது, எப்படி போகுது, அதை பொறுத்து தான் டிசைட் பண்ணிட்டு போனோம். இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன்லாம் வச்சுருந்தாங்க. இப்படி தரையில் பிடித்தாங்க. இதெல்லாம் நல்ல விலைக்கு தான் ஏலம் போச்சு. நல்ல ரேட்டுக்கு தான் இந்த மீன் போச்சு. அது என்ன மீன் தெரிஞ்சால் நீங்களே சொல்லுங்கள். அப்படியே சுற்றி ஒரு மீனாக பார்த்துட்டே வரும்போது சரி நம்ம மீன் எங்கே தான் இருக்குது அப்படி பார்க்கலான்னு தேடிக்கிட்டே இருக்கோம். நம்ம மீன் நம்ம பிடிச்ச மீன் எங்கே இருக்குன்னு தெரியல. எந்த மீன் வாங்கணும்னு தெரில, எந்த மீன் பேரும் தெரில. சும்மா அப்படியே ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போயாச்சு. இந்த மீன் தான் கடைசி வாங்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த கூட 750க்கு நமக்கு தந்தாங்க. நம்ம 750க்கு வாங்கிட்டு வந்தோம். இது லாபமாக நஷ்டமாக நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இந்த மீன் என்ன ரேட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் வாங்கிட்டு வந்த மீனுக்கு பேர் பார்த்திங்கன்னா கொளிச்சாலை. கடைசியில் மீனை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட பங்கு வச்சிட்டோம். 4 பங்காக வச்சோம். ஆளுக்கு கொஞ்சமாக பங்கு வச்சோம். மணி 1 மணி ஆகிட்டு அந்த டைமில் எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சமாக பங்கு வச்சுட்டு அப்படியே நாங்கள் பாட்டுக்கு எல்லோரும் அவரோட பங்கெடுத்து வீட்டுக்கு போயிட்டோம். ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 மீன் பக்கத்தில் வந்துச்சு. லாபமாக தான் இருந்துச்சு. உங்கள் ஊரில் என்ன இந்த மீன் எப்படி இருக்கும், இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர், என்ன ரேட்டு, இது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி மீன் துறைமுகத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்களா, இல்லை உங்கள் ஊரில் மீன் தான் வாங்குவீங்களா அப்படிங்கிறதே சொல்லுங்கள். உண்மையிலே இது 2 வாரம் போய்ட்டு 2 வாரம் நல்லா தான் இருந்துச்சு. இனி வரும் வாரங்களில் கண்டிப்பாக போகணும்னு ஒரு முடிவில் தான் இருக்கும். நல்லாயிருக்கு. மீனும் நம்ம செழிப்பாக கிடைக்கிது, சந்தோஷமாக இருக்குது. அந்த ட்ரிப்பு நமக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நன்றி, வணக்கம்.